உலக தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா எளிமையான இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். சிம்பிளான இங்கிலீஷ் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கவங்க கூட கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் நம்ம சேனல் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் நம்ம பேசக்கூடிய வாக்கியங்களில் மிகவும் முக்கியமான வாக்கியங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிமையாக சிம்பிளாக மேக் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்குறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிந்த வெல்விஷர்ஸ்க்கு இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வாக்கியம் பார்க்கலாமா? அதன் பிறகு இது எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்போம்ல. தேர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறது. அதை நிறுத்து. ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டாப் இட் அதை உடனே நிறுத்துங்க. ஸ்டாப் இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறது தான் உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. சீக்கிரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான் உங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹரி அப் அப்படிங்கிறது சீக்கிரம். அடுத்த வாக்கியம் உட்காருங்க. இது தயவு செஞ்சு உட்காருங்க. கொஞ்சம் பொலைட்டாக பணிவாக சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லுவீங்க? சிட் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சிட் டவுன் இப்படிலாம் சொல்லி பழகுங்க. எதுக்காகனா, ஒரு மொழியை பணிவாக பேச பழகிக்கோங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். என்னை பின்தொடருங்கள். இந்த இடத்துலையும் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணலாம். என்னை பின்தொடருங்கள், ஃபாலோ மீ. ப்ளீஸ் ஃபாலோ மீ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பின்தொடருங்கள், தயவு செய்து என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஓகே. இந்த வாக்கியம் அதை சுத்தம் செய்யுங்கள். எப்படி சொல்லுவீங்க? அதை சுத்தம் செய்யுங்கள். க்ளீன் இட் அப்படிங்கிறது அதை சுத்தம் செய்யுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேசுகிற வாக்கியங்களில் பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான். ஸோ பொலைட்டாக பேசுகிறவங்களுக்கு நல்ல மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். நேராக செல்லுங்கள். கோ ஸ்ட்ரைட். இப்போ நீங்கள் பணிவாக எப்படி சொல்லுவீங்க? இதை ப்ளீஸ் கோ ஸ்ட்ரைட். கரெக்ட், அவ்வளோதான். ப்ளீஸ் கோ ஸ்ட்ரைட். அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். உங்கள் வார்த்தைக்கு உயிர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். தயங்காதே. டோன்ட் ஹெசிடேட் அப்படிங்கிறது தயங்காதே அப்படிங்கிற ஒரு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வாக்கியம் நேரம் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ அல்லது வேறு ஏதாவது கேம்ஸ்லேயோ நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நேரம் முடிஞ்சிடுச்சு. டைம்ஸ் அப் அப்படிங்கிறது சொல்கிறது தான் நேரம் முடிந்தது. விலகியிரு. கொஞ்சம் தள்ளியே இருப்பா. விலகியிரு. நெகட்டிவான பீப்புள்ஸோட கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்ல. அது எப்படி சொல்லுவோம்? ஸ்டே அவே. பாசிட்டிவ் பீப்புள்ஸோட பழகிறத தாண்டி நெகட்டிவ் பீப்புள்ஸை விலகிரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது எப்படி? ஸ்டே அவே. நான் போலாமா. கேன் ஐ கோ அப்படிங்கிறது ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கும்பொழுது கேள்வி வாக்கியம். நான் போகலாமா. இப்போது இங்கிருந்து தான்ப்பா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். தவறுதலாக சொன்னால் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஒன்று தான் உங்களை இங்கிலீஷ் மொழி பேச வைக்கும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். உங்களோட முயற்சி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியராக இருக்கணும். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வாக்கியம் நான் படிக்க வேண்டும். எப்படி சொல்லுவீங்க? நான் படிக்க வேண்டும் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஸ்டடி அப்படிங்கிறது நான் படிக்க வேண்டும். என்னப்பா சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ என்ன எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். வாட் டு சே
வாட் டு சே அப்படிங்கிறது என்ன சொல்ல. அடுத்த வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியமாக இருந்தாலும் நீங்கள் அதை கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரை பற்றி, யாரை பற்றி, அபவுட் ஹூம், சம்பந்தமாக, யார் சம்பந்தமாக, அந்த அபவுட் அப்படிங்கிறது அந்த ஒரு சம்பந்தமாக அப்படிங்கிற ஒரு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அபவுட் ஹூம், எது சம்பந்தமாக, அது மாதிரியான மீனிங். ஓகேங்களா. அடுத்து இல்லை என்றால், அப்படி இல்லைன்னா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை என்றால் இஃப் நாட் அப்படிங்கிறது தான் இல்லை என்றால். அடுத்த வாக்கியம், நீ சொன்னது போல, எப்பா நீ சொன்னது போலவே நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ சொன்னது போல அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். as you said, சே அப்படிங்கிறதோட பாஸ்ட் தான் செட். நீ சொன்னது போல், ஏற்கனவே முடிஞ்ச விஷயம். ஸோ as you said. இப்போ இந்த வாக்கியம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு பதிலாக எப்படி சொல்லுவீங்க? முயற்சி பண்ணுங்கள். எஸ், இன்ஸ்டெட் ஆஃப் that அப்படிங்கிறது அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ டே 15 இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 நாட்கள் நீங்கள் ரெகுலராக கற்றுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ஒரு படி மேலே ஏறி இருப்பீங்க. எல்லா இடங்களிலும் எப்படி சொல்லுவீங்க? எல்லா இடத்துலையும்ப்பா. எவ்ரிவேர் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும். அடுத்த வாக்கியம், நான் முன்பு சொன்னது போல, நான் முதல்ல சொன்னது போல தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. as I said earlier அப்படிங்கிறது நான் முன்பு சொன்னது போல் அப்படிங்கிற ஒரு மீனிங். சரிங்களா. அடுத்து, அவரை செய்ய சொல்லுங்கப்பா, அவங்கள செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மற்றவங்கள்ட்ட சொல்லும்பொழுது, ஒரு சின்ன வேலையோ ஒரு ஒர்க்கோ கொடுக்கும்பொழுது ஆஸ்க் ஹிம் டு டூ. இந்த இடத்துலையும் நம்ம பொலைட் பயன்படுத்தலாம். ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு டூ அப்படின்னு பயன்படுத்துங்க. குழப்பிக்காதே, ஏப்பா குழப்பிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிறது குழப்பிக்காதே. பாருங்கள், தமிழில் ஒரு வேர்டாக இருக்கிறது டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். 3 வார்த்தையாக பேச வேண்டியதாக இருக்குது. பட் கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் பழக ஆங்கிலம் ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இருக்குப்பா. இட் இஸ் சிமிலர் அப்படிங்கிறது அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சொன்னதை செய். நான் எதுவும் சொல்லப்பா, உங்களை எதுவும் ஆர்டர்லாம் நான் பண்ணல, ஜஸ்ட்டு வார்த்தையாக வந்திருக்கு. அது எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சொன்னதை செய். நான் பொலைட்டாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் டூ வாட் ஐ டோல்டுன்னு நிறுத்திடலாம். ஸோ டோல்ட் யூ, உங்ககிட்ட சொன்னதை செய் அப்படின்னு சொல்லும்பொழுது ப்ளீஸ் டூ வாட் ஐ டோல்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சுறுசுறுப்பாக இருப்பா. குழந்தைங்கள்ட்ட பசங்கள்கிட்ட சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? பி ஆக்டிவ் அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக இரு அப்படிங்கிற மீனிங். இப்போவே முடிவெடு. ஓகே, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு முடிவெடுங்க. சரிங்களா. இப்போவே முடிவெடு. டிசைட் நவ். இப்போ நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா. ஸோ ப்ளீஸ் டிசைட் நவ். உங்கள்கிட்ட நான் பொலைட்டாக சொல்லிடுறேன். ப்ளீஸ் டிசைட் நவ். என்ன முடிவெடுக்க போகிறீங்க? என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படிங்கிறத முடிவெடுங்க. சரிங்களா. இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். மீண்டும் சொல்லுங்கள், அதையே திருப்பி சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சே இட் அகைன். இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சே இட் அகைன். உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமா? எஸ், உங்களால் பேச முடியும். சே இட் அகைன். மீண்டும் சொல்லுங்கள். எஸ். அடுத்த வாக்கியம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ கடைசி வாக்கியம், இறுதி வாக்கியம், நாளை சந்திப்போம். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம். எப்படி அதை இங்கிலீஷில் சொல்லலாம்? see you tomorrow. பார்த்தீங்களா? see you tomorrow. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ see you tomorrow. ஸோ முடிவெடுங்க.
இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க. நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து வைங்க. உங்களோட முயற்சி தான் எங்களோட வீடியோவுக்கு ஒரு உயிர்னு சொல்லலாம். அது வரைக்கும் நாங்கள் போடுற வீடியோ அது ஒரு உயிரற்றது. உங்களோட முயற்சி கொடுத்து எங்களோட வீடியோவுக்கு உயிர் கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒரு உயிருள்ள ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். இதே வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை மனதார அட்லீஸ்ட் ஒரு மெம்பருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், சைனிங் ஆஃப்.